ஸ்கூல் காலேஜ் போலாமா வேண்டாமா, படிச்சா வேலை கிடைக்குமா கிடைக்காதா, எஜுகேஷன் வேஸ்டா இல்லையா? இந்த கண்டென்ட் நிறைய யூடியூபர்ஸ் அடிச்சு தவச்ச பழைய கண்டென்ட் தான். இதனால நம்ம தரப்புல இருந்து இந்த வீடியோ திருப்பி பண்ணுவோம். எந்த பிரச்சனை எடுத்தாலும் அதுக்கு அண்டர்லைங்ல ஒரு கருத்து இருக்கும், ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அதை பத்தி மட்டும் தான் நம்ம வந்து பேச போறோம். இதெல்லாம் பேச நீ யாருடா? ஏய், நான் யூடியூப்ல வீடியோ போடுறேன். யூடியூப்பில் வீடியோ போடும் ஒருவன் என்ன வேணாலும் பேசலாம், எதை பத்தி வேணாலும் பேசலாம், கண்டுக்காதீங்க. இந்த எஜுகேஷன் வேஸ்ட்டுங்கிறதுல என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னா, ஸ்கில்லு தான் வந்து பணத்தை சம்பாதிச்சு கொடுக்குது, எஜுகேஷன் வந்து வேலை வாங்கி கொடுக்குறது இல்லை, நான் படிக்கிறது எங்கே அப்ளை ஆகுதுன்னே தெரியுது இல்லை, என்னோட பேஷனை வந்து என்னால் துரத்த முடியல, இப்படிங்கிற ப்ராப்ளம்ஸ் வந்து இதுக்கு கீழே இருக்குது. அதை பற்றி மட்டும் தான் நம்ம வந்து பேச போகிறோம். இந்த எஜுகேஷன் வேஸ்ட்டு அப்படின்னு பேசுகிறவங்களா இருக்கட்டும், அல்லது நம்ம பேசக்கூடிய மற்ற எந்த பிரச்சனையாக வேணால் இருக்கட்டும், அது எல்லாத்துலேயுமே வந்து நம்மளுடைய சொந்த அனுபவத்தை மட்டும் வச்சு தான் வந்து நம்ம பேசுவோம். இதை இந்த கோட் வந்து ரொம்ப அழகாக சொல்லுது. அதாவது இந்த உலகத்தில் நடந்திருக்கக்கூடிய நிகழ்வுகளில் நம்மளுடைய சொந்த அனுபவம் அப்படிங்கிறது 0.00001 அப்படிங்கிற மாதிரி இந்த 2-3 ஜீரோ போட்டு வச்சிருக்காரு. அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய அனுபவம். ஆனால் இந்த உலகம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம் இல்லையா, நம்மளுடைய பார்வை. அதில் வந்து அந்த கொஞ்சம் அனுபவத்தை வச்சுக்கிட்டே வந்து நம்ம 80% இந்த உலகம் இப்படிதான் ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு வந்து நம்ம முடிவு பண்ணிடுவோம். நம்ம எல்லாருமே வந்து நம்ம சொந்த அனுபவத்தை சார்ந்து தான் இருக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறார். இது யார் சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த சைக்காலஜி ஆஃப் மணி அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதினவரை சொன்ன ஒரு கோட். இது ஒரு பிரச்சனையை வந்து இந்த மாதிரி வெரிஃபைடு எவிடன்ஸ் இல்லாமல் நம்ம பார்க்குறோம் இல்லையா, இதை வந்து சப்ஜெக்டிவ் வியூ அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சொந்த அனுபவத்திலேருந்து ஒரு விஷயத்தை வந்து வெரிஃபைடு எவிடன்ஸ் இல்லாமல் இப்படி எஜுகேஷன் வேஸ்ட்டு, அது வேஸ்ட்டு, இது வேஸ்ட்னு வைக்கிறோம் இல்லையா, அந்த ஸ்டோரிக்கு வந்து ரொம்ப பெரிய பவர் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு அதுக்கு முன்னாடி எஜுகேஷன்னா என்னென்னு பார்ப்போம். எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம நாலேஜை வளர்த்துக்கிறதுக்கும் ஸ்கில்ஸை வளர்த்துக்கிறதுக்கும் நம்ம வேல்யூவை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ். இது வந்து ஒரு லைஃப் லாங் ஜேர்னி. இதை நம்ம போன வீடியோவில் ஒரு விஷயத்தை சொல்லியிருப்போம், அது வந்து இதுக்கும் சொல்லலாம். எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ராசஸ். அதை வந்து நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நாட் ஈவன் கொஞ்ச நாள் செஞ்சுட்டு அப்படியே விட்டுட்டு போகிற ஒரு விஷயம் கிடையாது. எஜுகேஷனுங்கிறது நம்ம லைஃப் லாங் வந்து நம்ம கற்றுக்கிட்டே தான் இருக்கணும். எஜுகேஷன் அப்படிங்கிறது ஸ்கூலு, காலேஜ், மற்ற எல்லா வழியில நம்ம கற்றுக்கிற எல்லாமே சேர்த்து தான் எஜுகேஷன். அது வந்து ஒரு லைஃப் லாங் ஜேர்னி. இதை நீங்கள் நன்றாக நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா இதை சுற்றி தான் நான் கதையை எழுதி வச்சிருக்கேன். புரிஞ்சதா? இப்போ நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், ஃபோனை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இது கட்டாயம். ஃபோனை யூஸ் பண்ணணும்னா ஃபோனை எப்படி யூஸ் பண்ணணும் தெரிஞ்சுக்கினா தானே யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி தான் நம்ம பணத்தை வச்சுக்கணும் அப்படின்னா பணத்தை பற்றி நம்ம வந்து கற்றுக்க வேண்டியது கட்டாயம். இப்படி நம்ம வாழ்க்கையில் நம்ம அடைய வேண்டிய விஷயம் எல்லாத்தையுமே வந்து நம்ம கற்றுக்கிட்டே தான் இருப்போம். லைஃப் லாங் வந்து நம்ம சாகுற வரைக்கும் கற்றுக்கிட்டே தான் இருப்போம். நான் கற்றுக்கணும் இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஸ்டாப் ஆகிறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அதை கற்றுக்கிறலனாலும் நம்ம பயன்படுத்துகிறோம்னாலே நம்ம ஏதோ ஒரு வகையில் கற்றுக்கிட்டே தான் இருப்போம். சப்போஸ் நம்ம கற்றுக்கல அப்படின்னா இப்போ ஒரு நிமிஷத்தில் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சின்ன விஷயத்த நம்ம அடங்காப்பிடத்தனத்தினால நம்ம ஒரு 5-10 வருஷம் வந்து அடிபட்டு அதை கற்றுக்குருவோம். உதாரணத்துக்கு நம்ம சின்ன வயசுல பைக் வாங்குவோம், வீடு வாங்குவோம், அது வாங்குவோம், இது வாங்குவோம்ட்டு இஎம்ஐயில் போட்டு எல்லாத்தையும் வாங்கி வச்சுருப்போம். அதெல்லாம் இந்த வயசில் அனுபவிச்சாதாயா வாழ்க்கை, ஒரு தடவை தாயா வாழ்க்கை அப்படின்னு வந்து நம்ம இஷ்டத்துக்கு வந்து நம்ம விஷயங்களை வந்து கடனை வாங்கி அது இதுன்னு பண்ணியிருப்போம். ஆனால் கடன் எப்படி வாங்கணுங்கிற ஒரு பேசிக் ப்ராசஸை வந்து நம்ம கடன் வாங்குறதுக்கு முன்னாடியே நினச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10-20 வருஷம் கடனுக்காக வாழ்கிற வாழ்க்கையை நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணியிருக்க முடியும். அதே மாதிரி தான் எல்லா ஃபீல்டுலையும் எல்லா விஷயத்துலையுமே வந்து இப்படி தான். நம்ம வந்து கற்றுக்கல அப்படின்னா நம்ம அடிபட்டு கற்றுக்க போகிறோம். அதுதான் உண்மை. கேட்டுக்க. அதே மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஹெல்த்தாக இருக்கட்டும், சைக்காலஜி சம்மந்தமாக இருக்கட்டும், எது சம்மந்தமாக இருந்தாலும் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு ட்ரஸ்ட் ஒர்த்தியான இன்ஃபர்மேஷனா அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறணும். அப்படி நம்மளா வந்து கற்றுக்கிறாம இருந்தோம் அப்படின்னா அவன் சொல்கிறது, இவன் சொல்கிறது, யூடியூப்பில் சொல்கிறது, டிவியில் சொல்கிறதுன்னு எவன் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு நம்ம மேனிபுலேட் ஆகிக்கிட்டே இருப்போமே தவிர நம்மளால் நம்ம வாழ்க்கைக்குன்னு நம்ம சொந்தமாக வந்து முடிவு எடுக்கவே முடியாது ஒருபோதும். புரிஞ்சதா? ஸோ இப்போ இந்த பிரச்சனைக்கு வருவோம். இங்கே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுறது வந்து எஜுகேஷன்லேயோ ஸ்கூல் காலேஜ்லேயோ கிடையாது. பிரச்சனை முதல்ல ஸ்டார்ட் ஆகிற இடம் படிக்கிறது வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்காக அப்படிங்கிற இடத்துலேருந்து தான் வந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. பணம் சம்பாதிக்கிறதுக்காக படிக்கிறோம். இப்போ நான் படித்து வேலை வாங்கிட்டேன், அப்புறம் ஏன் நான் படிக்கணும்? நல்ல கேள்வி தானே. நான் படித்தேன், எனக்கு வேலையே கிடைக்கல, அப்புறம் ஏன் படிக்கணும்? நான் படிக்கிறது என் லைஃப்பில் எங்கே அப்ளை ஆகுதுன்னே தெரியல, அப்புறம் எதுக்கே நான் படிக்கணும்? இந்த மாதிரி ஒரு எக்ஸ்கியூஸ் ஸ்டோரி வைக்கிறோம் இல்லையா, இந்த ஸ்டோரி தான் வந்து நம்மளை தொடர்ந்து கற்றுக்க விடாமலே பண்ணுது. படிச்சுக்கிருக்கவங்களே எஜுகேஷன்லாம் வேஸ்ட்டா, ஏன்டா இப்படி நேரத்தை வீணடிக்கிறியா அப்படின்னு வந்து அவங்களையும் போய் நம்ம அந்த
ஒரு தவறான கருத்தை வந்து விதைக்கிறோம். இப்போ பிரச்சனை வந்து இப்போ படிக்கிறதுலையோ படித்து பணம் சம்பாதிக்கிறதுலையோ கிடையாது. பிரச்சனை எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நம்ம நம்பிக்கையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ எதுக்காக தான் நம்ம படிக்கணும் அப்படின்னா, எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி, அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அதில் ஒரு லைஃப் லாங் லேர்னராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் வந்து நம்ம படிக்கணும். தெரிஞ்சுக்கிட்டியா? லேர்னிங் அப்படிங்கிறது வந்து வெறுமனே ஒரு விஷயத்தை வந்து படிக்கிறது மட்டுமே கிடையாது. நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்களை ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் வந்து லேர்னிங். இன்னும் சொல்ல போனால் ப்ராக்டிஸ் தான் வந்து ஒரு விஷயத்த நம்ம ரொம்ப எஃபெக்டிவாக கற்றுக்கிறதுக்கான ஒரு வழி. ஏன் இதை அப்படி சொல்கிறேன்னா, நம்ம படிக்கிற விஷயம் எங்கே அப்ளை ஆகுதுன்னே தெரியலை, ஒரு விஷயத்தை வந்து ஏன் படிக்கிறோம்னே தெரியலை, ஒரு விஷயத்த ப்ராக்டிஸ் பண்ணாத போது தான் அந்த ப்ராப்ளம்லாம் வருது, இந்த கொஸ்டின்ஸ்லாம் வருது. அதனால் படிக்கிறதும் முக்கியம், நம்ம வந்து படிக்கிறதும் முக்கியம், அதே அளவுக்கு அதை ப்ராக்டிஸ் பண்ணுறோமா அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ரெண்டும் பேலன்ஸ்டாக இருக்கணும். அந்த நாலேஜ் மட்டுமே வந்து அந்த ரிசல்ட்டை கொடுக்காது. அந்த நாலேஜை வந்து நம்ம அப்ளை பண்ணி அதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் வந்து நம்மளால் வந்து ரிசல்ட்டை வந்து எடுக்க முடியும். தெரிஞ்சுக்கிட்டியா? இந்த பிரச்சனையில் வந்து அப்புறம் ரொம்ப அதிகமாக பேசப்பட்டது வந்து இந்த ப்ரிவிலேஜ். ஃபினான்ஷியலாக நல்லா இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட குழந்தைகள் வந்து ரொம்ப அதிகமாக படிக்க தேவையில்லை, பட் வந்து ரொம்ப ஃபினான்ஷியலாக ரொம்ப பூராக இருக்க கண்டிஷனில் வந்து இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து நல்லா படிக்கணும் அப்படிங்கிறது. இதில் அது ஃபினான்ஷியலாக அவங்க வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அதை வந்து அதில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. எதில் அப்படின்னா, இந்த அவ்வளவா படிக்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் வருது இல்லையா, அங்கே தான் வந்து எனக்கு ஒரு ஆட்சேபனை. என்னன்னா, நம்ம பேருக்கான பில்கேட்ஸ் சம்பாதிச்சு வச்சிருக்கேன், நம்ம எதுக்கே படிச்சுக்கிட்டு, அது ஒரு எக்ஸ்கியூஸாக மாறிடுமோ அப்படிங்கிறதுல வந்து எனக்கு ஒரு ஆட்சேபனை இருக்குது. போடா, எங்கேயோ படித்ததெல்லாம் கொண்டாந்து இங்கே கொட்டிக்கிட்டு, நான்லாம் எஜுகேஷன் சிஸ்டம் நல்லா இருந்திருந்தா கலெக்டராகவே ஆகிருப்பேன்டா. அப்போ நான் 3ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்தேன். டேய், இப்போ வரைக்கும் நீ அவ்வளோதானடா படிச்சிருக்க. அதாவது எனக்கு வந்து இப்போ படிக்க விருப்பம் இல்லை, அதுக்கு நான் எஜுகேஷன் சரியா இல்லைன்னு ஒரு குறைய வைக்கிறேன். என் ஸ்கூலில் மட்டும் மியூசிக் இருந்திருந்தா, எனக்கு மியூசிக் அவ்வளோ வரும் சார், என் ஸ்கூல்லலாம் மியூசிக் சொல்லிக் கொடுக்க விட்டுருந்தா என் ஸ்கூல் ஸ்டாப்லாம் வந்து மியூசிக் கற்றுக்கவே போக விட மாட்டேன்ட்டாங்க சார். இல்லைன்னா நான் ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகிருப்பேன். மயிராவை நம்ம கடந்த காலத்து நடந்த விஷயங்களை வச்சு நம்ம குறையா வைக்கிறோம், இப்போ இந்த நோடி கற்றுக்க ஆரம்பிக்கலாமே அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவான். அனிருத்லாம் வந்து சின்ன வயசுலேருந்து கற்றுக்கிட்டாரு, நான்லாம் பிறந்து 2 வயசுலேருந்து வந்து கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கேன், அப்போதான் வந்து இந்த பழம் ஆக முடியும். இது எல்லாமே வந்து நம்ம வைக்கக்கூடிய எக்ஸ்கியூஸ் தான். எஜுகேஷன் சிஸ்டத்தில் வந்து குறை இருக்குதான், நிறைய பிரச்சனைகள் இருக்குதான். ஒரு ஸ்டூடெண்டோட மைண்டுக்குள்ள ஒரு விஷயத்தை பற்றி எப்படி ஆக்டிவாக வேற மாதிரி திங்க் பண்ணுறான், வேற விஷயத்தோட ரிலேட் பண்ணி திங்க் பண்ணுறான் அப்படிங்கிறதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, ஓகே, அதுக்கேற்ற மாதிரி நம்ம சிஸ்டத்தெல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா சிஸ்டம் பர்ஃபெக்ட் ஆயிடுமான்னு கேட்டால் அதான் இல்லை. பர்ஃபெக்டான ஒரு எஜுகேஷன் சிஸ்டம்ன்றது எங்கேயுமே இருக்கவே இருக்காது. எதாக இருந்தாலும் அதில் ஒரு குறை இருந்துக்கிட்டே தான் இருக்கும், அதில் நம்ம இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய பார்ட் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் நம்மக்கிட்ட இல்லாத அந்த பர்ஃபெக்டான எஜுகேஷன் சிஸ்டத்தை தேடுறதை விட்டுட்டு நம்மக்கிட்ட இப்போ இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டத்தை பற்றி இன்னும் நம்ம எஜுகேஷனை எப்படி எஃபெக்டிவாக மாற்ற முடியும் அப்படிங்கிறதான் நம்ம வந்து யோசிக்கணும். எந்த காலகட்டமாக இருந்தாலும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அதில் ஒரு குறை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை ஒரு குறைய காரணம் சொல்லிட்டு அதை ஒரு எக்ஸ்கியூஸாக வச்சுட்டு நம்ம இம்ப்ரூவ் ஆகுறத வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாது. எஜுகேஷன் வேஸ்ட்டு, எஜுகேஷன் சிஸ்டம் இம்ப்ரூவ் பண்ணலை, நான் பணக்கார வீட்டில் பிறக்கலை, நான் ஏழை வீட்டில் பிறந்துட்டேன், எனக்கு வயசாயிருச்சு, இன்னும் டஜன் கணக்கில் நம்ம எக்ஸ்கியூஸ் வைக்கலாம். இந்த மாதிரி எக்ஸ்கியூசஸ் வந்து நம்ம வச்சுக்கிட்டே போகலாம். ஆனால் இது எல்லாத்தையும் விட்டுட்டு நம்மக்கிட்ட இப்போ என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, அதை வச்சு நம்ம என்ன உருவாக்க முடியும் அப்படிங்கிறத யோசிக்கணும். இன்னும் கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நமக்கு ஒரு விஷயம் வேணான்னு வைங்களே, அதுக்கு நம்ம என்ன வேணாலும் வந்து எக்ஸ்கியூஸ் வைப்போம். இப்போ எனக்கு படிக்க வேணாம் அப்படின்னா அதுக்கு வயசாயிருச்சு, எனக்கு இதுக்கு மேலே படித்தா மனப்பாடம் ஆகாது. நமக்கு ஒரு விஷயம் தேவையில்லைன்னா தான் நம்ம வந்து எக்ஸ்கியூஸஸ் வைப்போம். அதே நமக்கு ஒரு விஷயம் தேவைன்னு வச்சுக்கிறீங்களேன், நம்ம சொல்யூஷன்ஸை தேட ஆரம்பிச்சிருவோம். தெரிஞ்சுக்கிட்டியா? எஜுகேஷன் வேஸ்டா இல்லையா சொல்லுடா. முதல்ல என் முன்னாடி வந்து இப்படி கேட்கறதே தப்பு. ஒரு மனுஷன் பிறந்துட்டேன் அப்படின்னாலே அவன் பணக்காரன், ஏழை, இப்படி எல்லாருமே வந்து லைஃப் லாங் லேர்னர் தான். அவன் ஏதோ ஒரு வழியில தொடர்ந்து கத்துக்கிட்டே தான் இருக்கணும். அவன் கத்துக்கிறதுனால அவன் அடிபட்டு அவன் வாழ்க்கை முழுக்க கத்துக்கிட்டே தான் இருக்கணும். சரி, பணம் சம்பாதிக்கிறதுக்காக படிக்க கூடாது, அப்புறம் எப்படி பணம் சம்பாதிக்கிறது? ஒண்ணுமே புரியலையே. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம வாழணும்னாலே நமக்கு வந்து பணம் தேவைதான், நம்ம வந்து பணம் சம்பாதிச்சே தான் ஆகணும். ஆனால் படிக்காம எப்படி பணம் சம்பாதிக்கிறது? இங்கே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து எப்படிங்கிறது கிடையாது, யார் அப்படிங்கிறதான் முதல் கேள்வி. எப்படிப்பட்ட நபரால் வந்து பணம் சம்பாதிக்க முடியும், எப்படிப்பட்ட நபரால் வந்து நம்ம வேலை வாங்க முடியும்? எந்த ஒரு ஃபீல்ட்லையும் ஒருத்தர் லைஃப் லாங் லேர்னராக இருந்தார்னா அவரால் பணம் சம்பாதிக்க முடியும், அவரால் வேலை வாங்க முடியும். இந்த ஒரு கொஸ்டினே வந்து நமக்கு இருக்கிற எல்லா கேள்விகளுக்கும் வந்து பதிலாக கொண்டு வரலாம். ஒரு லைஃப் லாங் லேர்னர் வந்து
அப்பா விட்டு காசு இருக்குது, நம்ம எதுக்கே படிச்சுக்கிட்டு சும்மா இருப்பாரா? அதை ஒரு அட்வான்டேஜா பயன்படுத்தி அதுலேருந்து முன்னேற பார்ப்பாரா? ஒரு லைஃப் லாங் லேர்னர் வந்து பெஸ்ட் எஜுகேஷன் சிஸ்டத்துக்காக வெயிட் பண்ணுவாரா? இல்லை இப்போ இருக்க எஜுகேஷன் சிஸ்டத்தை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணி அதுலேருந்து கற்றுக்க நினைப்பாரா? ஒரு லைஃப் லாங் லேர்னர் வந்து நம்ம படிக்கிறது லைஃப்பில் அப்ளை ஆகவே இல்லை, அது எதுக்கு படிச்சுக்கிட்டுன்னு இருப்பாரா? இல்லை அது எங்கே அப்ளை ஆக போகுங்கிற இடத்த தேடி போவாரா? ஒரு லைஃப் லாங் லேர்னர் வந்து நான் இப்படி பிறந்திருக்கக்கூடாது, அந்த மாதிரி பிறந்திருக்கணும்னு சொல்லி காரணம் சொல்லிட்டு இருப்பாரா? இல்லை நம்ம எப்படி பிறந்தாலும் சரி நம்ம இதுலேருந்து எப்படி முன்னேறி போகிறதுன்னு ஆப்பர்ச்சுனிட்டிஸை தேடுவாரா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லும்போது உங்களுக்கான பதில் வந்து கிடைக்கும். அதுக்கு சொல்லக்கூடிய பதில் அது உங்களுடைய சாய்ஸ். அடுத்து இப்போ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சா, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வேற ஒரு பிரச்சனை கொண்டுக்குறாங்க. வாக்களிப்பது அவசியமா தேவையில்லையா? ஸ்மார்ட் போன் தேவையா தேவையில்லையா? கார்பரேட் நிறுவனங்கள் அத்தியாவசியமா அனாவசியமா? இந்த மாதிரி அப்படியே வழிவிலியா கொண்டுக்குருவாங்க. இந்த மாதிரி முக்கால்வாசி கொஸ்டின்ஸுக்கு நம்மகிட்ட பதில் இருக்கு. என்ன அதுல இருக்கிற குறைய சரி பண்ணிட்டு அதுக்கு சொல்யூஷனை கண்டுபிடிக்க போறோம். அதுதான் அதுக்கு பதில். இருந்தாலும் வச்சு பேசிக்கிட்டே இருப்பான். கடைசி வரைக்கும் பேசிக்கிட்டே தான் இருப்போம். அதனால இந்த வீடியோட எண்ட் என்ன அப்படின்னா, நம்ம எதை பற்றி பேசினாலும் என்ன வேணாலும் நம்ம வந்து முயற்சி பண்ணும்போது தான் வந்து நம்மளால சொல்யூஷன்ஸை கிரியேட் பண்ண முடியும். வெறுமனே வந்து நம்ம ஒரு விஷயத்தில் இருக்கிற குறைய சொல்லிக்கிட்டே இருந்தால் குறை சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான். நீ நினச்சி பாருங்க, அம்பேத்கர்லாம் வந்து அவர் சட்டம் படிச்சிருக்காரு. அந்த காலகட்டத்தில் படிக்கிறதே பெருசு, அதுவும் சட்டம் படிக்கிறதுங்கிற அதை விட பெருசு. ஒரு குறிப்பிட்ட மக்கள் மட்டும்தான் அதெல்லாம் படிக்க முடியும். அப்போ அவர்லாம் நினச்சிருந்தாருன்னா எதுவுமே பண்ண முடியாது. அதனால நம்ம எப்படி பிறந்திருக்கோம், எந்த ஜாதி, என்ன மதம், பணக்காரனா ஏழையா, அதெல்லாம் கிடையவே கிடையாது. இப்போ நம்மக்கிட்ட என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அதை வச்சு நம்ம என்ன உருவாக்குறோம் அப்படிங்கிறதான் வந்து ரொம்ப முக்கியம்.